ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் தான் சிங்கப்பூர் நேஷ்னல் கேலரி. இது வந்து பப்ளிக்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜனவரி 17லேருந்து February 2 வரை. இந்த டேட்டில் நமக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும்தான் பப்ளிக்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாக என்ட்ரு ஆகிறது. வாங்க பார்க்கலாம் இந்த நேஷ்னல் கேலரி எப்படி இருக்குன்னு. நாம் இப்போ நிற்கிறது தான் சிங்கப்பூர் நேஷ்னல் கேலரி முன்னாடி. இது வந்து பப்ளிக் ஃபார் ஃப்ரீன்னு இப்போ கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த நேஷ்னல் கேலரி எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சிங்கப்பூர் நேஷ்னல் கேலரி வந்து பப்ளிக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதாவது 17லேருந்து 19 ஜனவரி வரையும், 24லேருந்து 26 ஜனவரி வரையும், 31 ஜனவரிலேருந்து February 2 வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நேஷ்னல் கேலரியில் வந்து அதோட ஈவினிங்கில் ஒரு லைட் ஷோவும் இருக்குது. நாம் பகலில் வந்ததுனால உள்ளால் என்னென்ன இந்த நேஷ்னல் கேலரியில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நாம் இப்போ B1 சிட்டி ஹால் விங்கில் இருக்கோம். இங்கே என்னென்ன பார்க்கலான்னு இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராசிங் பார்டர், சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்துட்டு போகக்கூடிய மலேசியன் கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் பார்டரில் கிராஸ் ஆகிறது டெய்லி உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்குல்ல, அதனால் இந்த இடத்த வச்சு சொல்லியிருக்காங்க இந்த கிராசிங் பார்டரை பற்றி. நம்ம இப்போ உள்ள என்ட்ராகிறதும் சுப்ரீம் கோர்ட் விங் தான். வெல்கம் டு நேஷ்னல் கேலரி சிங்கப்பூர். நாம் என்ட்ராகிறதே இந்த சுப்ரீம் கோர்ட் விங்கில் தான் என்ட்ராகிறோம். இந்த இடத்துல தான் அந்த ஸ்கார் சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலான்னு நம்ம இங்கே வந்திருக்கோம். நமக்கு இங்கே முன்னாடி போகும்போது நமக்கு இதில் ஒரு டெமோ காட்டியிருப்பாங்க. அந்த வாலில் கலராட்டு லைட் எரியும். அந்த லைட் வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு ஏற்றால மூவ் ஆகும். இதுக்கு சிமிலராகிட்டு தான் உள்ளாலேயும் கொஞ்சம் நிறையா டிசைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கார் சிட்டி வந்து ஃபுல்லாக பூமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். இங்கே வர்றதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உள்ளே வந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் அந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த ஒரு அரை மணி நேரம் கன்வர்சேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாட்டு. ஸோ நீங்கள் இங்கே உள்ள வந்து இதை பற்றி இந்த கார் சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா நான் அன்றைக்கி வந்த இடத்துல 4:30க்கு நான் வந்தேன். 4:30க்கு ஃபுல் புக்கு. அடுத்தது வந்து 6:30 தான் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் என்னால் வர முடியல. இன்றைக்கி வேறு நாள் வந்து பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அதை பிளான் பண்ணி வாங்க. இந்த ஸ்கார் சிட்டிக்கு உள்ளார போகிறதுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு கல் உள்ளே கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்கார் சிட்டி கான்கோஸ் கேலரிக்குள்ளார போகிறதுக்கு. ஸோ அந்த கல்லை நம்ம உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கார் சிட்டி வந்து தொக்கப்போட் எர்த் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக அந்த நேச்சரை பற்றியும் அந்த எர்த்தை பற்றி தான் சொல்கிறாங்க, உலகத்தை பற்றியும். இந்த ஸ்கார் சிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் விங்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல மைக்ரேன் லீஷர்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 80 விதமான ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து மைக்ரேண்ட் கம்யூனிட்டியில் சப்மிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபிஷ்ஷிங், ஃபுட்பாலு, அதே போல் ஹைக்கிங் இப்படிப்பட்டதோட சேர்ந்த ஸ்டோரிகள் எல்லாம் இருக்குது.
வாங்க பார்க்கலாம். இது வந்து மைக்ரேன் ஒர்க்கர் ஹேண்ட்ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த ஃபாரினரை பற்றி தான் அதிகமாகிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மீன் பிடிக்கிறது, சைக்கிளிங்கு, இப்படி போகக்கூடியதை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் சில ஃபாரினர் வந்து இங்கே எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கன்னா அதே போல் நிறைய ஒரு ஆக்டிவிட்டியில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஓவர்சீஸ் ஃபாரின் ஒர்க்கர் கைண்ட்னஸ் மூவ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வாலண்டியராட்டு ஜாயின் பண்ணுறாங்களா நிறைய பேர் இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து, இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறது தான் நிறையா இருக்குது. எம்ப்ளாயருக்கு, பேரண்ட்ஸுக்கு, சிங்கப்பூருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல டூர் ப்ரோக்ராமோட சேர்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த இடங்களில் நமக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஆனால் இது எப்போவுமே நமக்கு ஃப்ரீயாக கிடையாது. கீழே உள்ள இடம்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல மேலே தான் போகிறோம். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உள்ளே போகும்போது அந்த கேலரிக்குள்ளார போகும்போது செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேமராவோ இல்லைனாக்கி ஃபோனையும் யூஸ் பண்ணிங்க வித்தவுட் ஸ்டிக். இது இந்த ஃபோட்டோ பூத்தோடு சேர்ந்து இருக்குது. இந்த இடத்துல லைட் ஷோவோடையும் சேர்ந்து இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் இந்த இடத்துல தெரியும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் வந்தது, ஆர்ட்டோட சேர்ந்த ஒரு ப்ரோக்ராமு. அதில் டைமுக்காண்டி அந்த ஸ்டார்டிங் டைமுக்காண்டி வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூருடைய கலைத்துறையும் பாதைகளையும் திசை திருப்பமும் பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஜான் தாம்சனுடைய கதையை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 1884 நியூசிலாந்துலேருந்து வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒரு சிற்பமும் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது ஃபுல்லாகவே சிங்கப்பூர் பைனாப்பிளை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். சைடில் மலாய் ரயில்வே போஸ்டர் டைப்பிங் பேரா 1930 இந்த போஸ்டரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இந்தியன் எம்பையர், அதே போல் ஆஸ்திரேலியா, அதே போல் இந்த ரயில்வேயோட சேர்ந்தது இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் வில்லேஜு, அதாவது ஜான் லிட்டில் பில்டிங் வந்து ராஃபேஸ் பிளேஸில் இருந்தது. அதே போல் பொர்னியோ ஆஃப் அவருடைய பெயிண்டிங்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் பெஸ்ட், அந்த பழைய போஸ்டல் கார்டெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. 1893 சைனீஸ் இங்கு, அதே போல் கலர் பேப்பரோடு சேர்ந்து பண்ண பெயிண்டிங்கும் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1898 சைனீஸ் இங்கு கலர் அண்ட் பேப்பர், இதுவும் பெயிண்டிங் பண்ணது இந்த நேஷ்னல் கேலரியில் இருக்குது. கோசிக் உவாங் கலெக்ஷன் ஆஃப் ஷோகேஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் கலெக்ஷன் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும். குணப்பிரசாகம் பிள்ளை
போர்ட்ரேட் இந்தியன் பயனியர்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிஸ்டில். அவருடைய ஃபோட்டோவும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பழைய கல்ச்சரோடு சேர்ந்த அந்த மலாய் படங்களாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த கல்ச்சரோடு சேர்ந்து அந்த வீடியோவும் இதில் பார்க்கலாம். இன்னும் நிறைய விதமான சிலைகளோடு சேர்ந்த டிசைனெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் கதைகளும் இருக்குது. நம்ம உள்ளே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நிறைய வசதியாகவும் இருக்குது இந்த இடங்கள்லாம். இமேஜினிங் நேஷன், இந்த இடத்துலலாம் சிங்கப்பூரை பற்றி தான் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது, இல்லைனா வீடியோவும் எடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் இன் கேன்டீன் 1974 எப்படி இருந்துங்கூடிய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. 1936 ஒர்க்கர்ஸ் ரெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெயிண்டிங் இந்த இடத்துல இருக்குது. 1966 படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறத பற்றி உள்ள ஆர்டிஸ்ட் அங்கே இருக்குது. சொல்லி கொடுக்குற மாதிரி உள்ள ஆர்டிஸ்ட் படமும் இருக்குது. நமக்கு தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது இந்த ஆர்ட்டெல்லாம். 1962 ஸ்டோரி தெல்லர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, கதை சொல்கிறவர் எப்படி இருப்பார், அவரை சுற்றி இருந்து எப்படி கதை கேட்பாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். பழைய காலத்தில் நம்ம ஆற்றுல போய் துணி துவைக்கிறது எப்படிங்கிறது உள்ள ஆர்ட்டும் இருக்குது, இந்த இடத்துல பார்க்கலாம். சைல்டுஹுட் ப்ளே, அதே போல் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு, இப்படி நிறைய விதமான ஆர்ட்டெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நிறைய ஆர்ட்டை நமக்கு தெளிவாக நின்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடங்களில் நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ வரும்போது நல்லா நின்று எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு வசதி நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் குரங்கு ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் மருத்துவங்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிராமங்களில் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த குரங்குகளை நம்ம இப்போ இருக்கக்கூடிய $50 நோட்டில் பார்க்கலாம். இந்த இடங்களில் உள்ள ஃபர்னிச்சர் எல்லாம் நம்ம தொடக்கூடாது. நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் முடியும். இந்த இடங்களில் சிட்டிசன் டியூட்டின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்க்கலாம், சிங்கப்பூர் ராஜ்யம், நம் சட்டமன்ற உறுப்பினர் 51 பேர். அந்த 59 சட்டமன்ற உறுப்பினருடைய பேர் ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக ஏலியல் லேபர் லா, அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட், லா ஆஃப் அவர் லேண்டு, அதே போல் த ரோட் ஆஃப் உமன் கேரக்டர், ப்ரொடெக்டிங் கேர்ள் அண்ட் உமன், இப்படிப்பட்ட நிறைய அந்த சட்ட ரீதியாட்ட உள்ள புக்கெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1968, டெவலப்மெண்ட் ஆஃப் த லேபர் மூவ்மெண்ட்டுடைய அந்த லா, இப்படிப்பட்டது எல்லாமே நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். இது 1942-45 க்ரியேட் பண்ணது. அதிலெல்லாம் நம்ம அந்த இடங்கள்ல நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த வருஷத்தில் க்ரியேட் பண்ணாங்க, எந்தெந்த வருஷத்தில் அமலுக்கு வந்து க்ரியேட் பண்ணதுக்கு எந்தெந்த வருஷத்தில் அமலுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். கலெக்ஷன் ஆஃப் நேஷ்னல் கேலரி சிங்கப்பூர் 2012. இது வந்து 1966 உள்ள ஒரு இந்தோனேஷியன் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர்ட் சொல்லியிருக்காங்க. இமேஜினிங் கண்ட்ரி அண்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த இடத்துக்குள்ளார நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்குள்ளார வரும்போது. நாம் நிற்கிறது தான் இமேஜினிங் கண்ட்ரி அண்ட் செல்ஃப்னு சொல்லி. தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் எஸ் ஷேப்லேருந்து மியூசிக்கல் ரிதம் வாசிக்கிறதாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நிறையா கலாச்சாரத்தோடு சேர்ந்த நிறையா சிலைகளெல்லாம் பார்க்கலாம், சின்னதாட்டு இருந்தாலும். அதே போல் இந்த இடங்களில் நிறைய விதமான படங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க.
நிறையா விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் எந்தெந்த நாட்டில் இருந்தது, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இது சிங்கப்பூருடைய ஆர்ட்டை மட்டும் சொல்லாமல் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஆர்ட்டையும் சொல்லியிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த பிரிட்ஜில் வரும்போது இந்த இடங்கள்லாம் நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள் இந்த இடம். நம்ம இப்போ 5வது மாடியில் இருக்கோம். நெங் தெங் ஃபோங் ரூஃப் கார்டன் கேலரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெங் தெங் ரூஃப் டாப் கார்டன் ஒரு நல்ல லுக்காட்டம் இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல தான் லீசா ரிஹானா கொலிஸ்தன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் உள்ளால் ஏறி போகும்போதே ஒரு நல்ல அழகான நல்ல அந்த டிசைன், அந்த டெக்கரேஷன் கூட சேர்ந்து நல்ல ஒரு அழகான லுக்காக. நமக்கு இந்த இடங்கள்ல இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துக்குள்ள இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டூடியோஸ் அப்படி இப்படின்னு எல்லாம். நல்ல ஒரு அழகான இடம்னு சொல்லலாம். இந்த இடங்களில் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம். இந்த இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம். நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வசதியாக இருக்கிற மாதிரி. இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடங்கள்ல பார்த்தாலே தெரியும். நமக்கு இங்கேருந்து பக்கத்தில் உள்ள பேக்ரவுண்ட் வியூவோட நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த ரூஃப்டாப் கார்டன். நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல வியூவாக இருந்து பார்க்குற நல்ல இடமா. இந்த பந்தாங் டக்லன்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல நம்ம மெரினா பை சாண்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேயோ இல்லை இந்த பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய பில்டிங் பக்கத்தில் பேக்ரவுண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடம்.
நாம் இங்கே வர்றதுக்கு சிட்டி ஹால் எம்ஆர்டி ஸ்டேஷனில் எக்ஸிட் பியில் வெளியாகி வரும்போது லெஃப்ட்டில் திரும்பி அடுத்த ஸ்ட்ரீட்டில் நம்ம லெஃப்ட்டில் வந்தோம்னாலே நம்ம இங்கே வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இந்த சர்ச்சோடு சேர்ந்து இந்த பில்டிங் பேக்ரவுண்டோடு சேர்ந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த சிங்கப்பூர் ஃப்ளையருக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த நேஷ்னல் ஃப்ளையர். இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரிய நல்ல ஒரு அழகான பேக்ரவுண்டு வியூவாக இருக்குது. நமக்கு மெரினா பே சாண்ட்ஸு, சிங்கப்பூர் ஃப்ளையரு, அப்படி இந்த பில்டிங் பேக்ரவுண்டில் நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ரூஃப்டாப் கார்டன். ட்ராவலிங் த்ரூ டிபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும். கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது சிங்கப்பூர் நேஷ்னல் கேலரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.